இப்படிப்பட்ட சமுதாய அக்கறையுள்ள பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு வளர வேணும்னா இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளை சமுதாயம் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பைக்கிலாம் கொடை வித்துட்டு வருவாங்க சார் ஊரில். என்னடா கிராம பகுதியாச்சா, கொடை வித்துட்டு வருவாங்க சார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், வீடு புண்ணியாச்சு நடக்குங்க சார். அந்த குடை வித்துட்டு வரவர் ரோட்டில் வர்றாரு. எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, ஏம்மா கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டிட்டு போகிறேன், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடை வைக்கிறவரும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. எங்கள் அம்மா கேட்குறாரு, சார் ஏன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டீங்க, எப்படியோ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாடு உங்களுக்கு மிச்சம் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. அந்த குடை வைக்கிறவர் சொல்கிறாரு, ஏமா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே சாப்பிட்றக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடு மிச்சம்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த குடம் வைக்கிறவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி மட்டும் இல்லைம்மா, எப்போவுமே நான் மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த குடை வைக்கிறவர் சொல்கிறாரு. எங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன் சார் மத்தியானம் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு அப்படி எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த குடை வைக்கிறவர் சொல்கிறாரு, சார் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மதியம் சாப்பிட்டா 50 ரூபா செலவாகும், ஒரு நாளைக்கு நான் 50 ரூபாயை மிச்சம் பண்ணுன்னா மாதம் 1500 ரூபா, 6 மாதம் சேமிச்சுனாக்கு 9500 ரூபா, 9500 ரூபா இருந்துச்சாக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவேன்னு சொன்னா ஃபீஸ் கட்டுவின்னு அவர் சொன்னார் சார். அப்படியா அவர் சொன்னவர் தான் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்தனால தான் இன்னைக்கு +2ல் 1080 மார்க் வாங்கி இருக்குதுன்னு சொன்னால் அவரோட பெற்றோர் அந்த குழந்தையை வளர்த்த முறைதாங்க சார் காரணம். நிகழ்ச்சி இந்த டாக்டர் தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். எங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே படிக்கிற குழந்தைங்க நேஷ்னல் லெவலில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் எல்லோரும் படித்து சிறப்பாக எப்படி சார் சொல்கிறாரோ அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இந்த ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க வரணுன்றதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன். நல்ல செய்தி. என்னுடைய மகன் IAS தேர்வு எழுதியிருக்காரு. மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்திருக்காரு. இந்த மாநிலத்தில் முதல் மாணவனாக IAS தேர்வில் வெற்றி பெற்ற திரு கீர்த்தி வாசன் அவர்களை எங்களுடைய ராஷ்டிரிய அகடவட படக்குழு வாழ்த்தி வணங்குகிறது. அவரை மேடை கழித்து அவர் கௌரவப்படுத்துகிறார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அகரவிடம் நிகழ்ச்சி என்பது பேச்சாளர்களை வளர்க்கிற நிகழ்ச்சி மட்டுமல்ல. ஒரு கல்வி தொடர்பான நிறுவனத்திலே நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது இந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சமூகத்துக்கு பணி செய்ய போகிறார் என்பதை அடையாளம் காட்டுவதே இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதற்கு முதல் படி. நான் அவரிடம் பணிவான வேண்டுகோள் சொல்வது, IAS படித்து நீங்கள் அடுத்த மாநிலத்திலே போய் பயிற்சி பெற்று அங்கே பணியாற்றுவதை விட சொந்த மாநிலமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சேவை செய்தால்தான் தமிழன் உயர்வான். உங்களை நம்பி இந்த நாடு இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, ஒன்று கூடி விளையாடு பாப்பான்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எந்த பாப்பாயா ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கு? ஓடி விளையாடுறது எல்லாம் டோராவும் புஜியும் மட்டும்தான் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கு. கடலை தாண்டுது, மலையை தாண்டுது. நம்ம குழந்தைங்களா என்ன பண்ணுது? கம்முன்னு பிடிச்ச பிள்ளையார் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்தில் தட்டி கொடுத்து வளர்த்தணும் நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை, நம்ம ஆண் பெண் ரெண்டு இனத்தை பார்த்துருப்போம். 3வது பாலினம்னு ஒன்று இருக்கு, திருநங்கை. அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தட்டி கொடுக்கறதுக்கும் கொட்டி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு சூழ்நிலை அமையல. ஏன்னா அவங்க மாற்றம் வரும்போது ஒரு ஆண் பெண் 2க்கு ஏற்பட்ட 3ஆம் பாலினமா மாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் துரத்தி விட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க.
கொட்டி கொடுத்து வளர்த்துறதுக்கும் ஆசிரியர் கூட இல்லை. என்ன பண்றது? மார்க்கெட்ல வேலை செஞ்சாங்க, பூக்கடையில வேலை செஞ்சாங்க, ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்க. அதுவும் 3ஆம் பாலினம். அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு அவங்க எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு பல கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கய்யா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த சமுதாயம் எப்படி நம்மளை துரத்துச்சோ, இந்த சமுதாயம் எப்படி நம்மளை அவமானப்படுத்துச்சோ, அதனால நான் கண் கலங்க மாட்டேன். இந்த சமுதாயத்தை நான் எப்படி உயர்த்தணுமோ அதுக்கான முயற்சி நான் இறங்கி என்னையும் உயர்த்தி இந்த சமுதாயத்தை உயர்த்துவேன்னு சொல்லிட்டு கோவை அரசு மருத்துவமனை எல்லாருக்கும் தெரியா ஆதரவற்றோர் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னோன் பேஷன் வார்டு. இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அம்மா அப்பா பேர் தெரியாதவங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனவங்க, எந்த உறவு முறையும் இல்லாம எந்த வசதியும் இல்லாத நிறைய பேர் வந்து அங்க தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடியங்க. இன்னைக்கு அந்த ஆண் பெண்கள் எல்லாமே இந்த திருநங்கை வந்துட்டு அவங்க காலையில சாப்பாடுல இருந்து மாத்திரையில இருந்து சுடுதண்ணில இருந்து அவங்க குளிக்க வச்சு சீராட்டி கட்டு புண்ணை போட்டு இன்னைக்கு தன்னோட குழந்தைய பார்த்து இந்த திருநங்கை ஒரு தாயா இருந்து சமுதாயத்தை தட்டி கொடுத்து வர்றாங்களே. அந்த திருநங்கை பத்தி தாயா பேச இருக்கிற அவங்க தான் திருநங்கை தஸ்லீமா நஸ்ரீம் சொல்லி அவங்களை பெருமைப்படுறையா. ஐயா இன்னைக்கு வந்து அவங்க வாங்கிய அவார்டுகள் மட்டும் இந்த சமுதாய பாராட்டி கொடுத்த அவார்டு மட்டும் 55க்கு மேற்பட்ட அவார்டுகளையா. இது யார் கொடுத்தது? இந்த சமுதாயம் தட்டி கொடுத்தது. அந்த திருநங்கை அடையாளப்படுத்துறது அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, அவங்க அடையாளப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ முதலா இருந்து செய்யன்னு சொல்லி வளர்த்துனாங்க ஐயா. அதனால தான் சொல்றேன், இந்த சமுதாயம் அனைவரையும் தட்டி கொடுத்து வரணும், பல மேதைகளை உருவாக்கலாம்னு சொல்லி வாழ்த்து சொல்றியா. ஏன் பையனா பண்ணவே மாட்டான்னு தாங்க சொல்றாங்க. அது மட்டுமா, நீங்க குழந்தைகளுக்கு பண்ற சப்போர்ட் ஒரு எதிர்காலத்துல ஒரு திருநா கூட கொண்டு வருன்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அப்பப்பா கூடவே இந்த சமுதாயம் ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ஈர பேனாக்கி பேனை பெருமானாக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க. இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் தப்பு தப்பா செய்திகளை கொடுத்து எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்கிறது தாங்க உண்மை. இதனால பாதிக்கிறது எதிர்கால சமுதாயம் தானுங்க. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, பாட சொல்லி கொடுத்தோமா, மார்க் வாங்க வச்சோமா, போயிட்டே இருக்கிற மனநிலைக்கு ஆசிரியர்களை கொண்டு வந்தது இந்த சமுதாயம் பெற்றோர்களும் தான். உயிருள்ள எங்களை வெறும் மார்க் வாங்குற மெஷினா மாத்துறீங்களே, என்னங்க நியாயம்? வாட்ஸ்அப்ல யூனிஃபார்மோட பசங்களும் பிள்ளைகளும் மதுவை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, யாருங்க? ஆசிரியர்கள் கொட்டி வளர்க்காதானுங்க காரணம். இதை தடுக்கிற பெத்தவங்களும் சமுதாயம் தானுங்க. வீண் வதந்திகளை பரப்பாம ஆசிரியர்கள் அவங்க வேலையை சுதந்திரமா செய்ய விட்டாலே போதும். இன்றைய கலாச்சார சீர்கேடு இல்லாத, முதியோர் இல்லம் இல்லாத, சிறைச்சாலை இல்லாத எதிர்கால இந்தியா உருவாகணும்னா ஆசிரியர்கள் மாணவர்களை கொட்டி தாங்க வளர்க்கணும். வாய்ப்புக்கு சார், ஏதோ ஒரு மூலையில அமெரிக்காக்காரன் தான் பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறான், தமிழ்நாட்டுக்காரனும் செல்போன் வாங்கி கொடுக்குறான். ஆனா அமெரிக்காக்காரன் அந்த செல்போன்ல பிஜின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறான், ஒரு ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறான். அது எதுக்கு தெரியுமா அர்த்தம்? தான் பிள்ளை யாருக்கு மெசேஜ் பண்ணுது, தான் பிள்ளை யாருக்கு என்ன வீடியோ அனுப்புது, தான் பிள்ளை என்ன மொபைல்ல பண்ணுதுன்னு அந்த அப்பாவும் அம்மாவும் அப்பப்ப கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பிஜின்ற ஸ்கேனர் அப்லோட் பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அப்லோட் பண்ணி கொடுத்தா நம்ம இளைஞர் சமுதாயம் நாளைக்கு நல்ல சமுதாயம் மாறும்ல சார். சார், உங்க பிள்ளைங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து பிசிக்ஸ் கிளாஸ்க்கு 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு 1 மணி நேரம், பயாலஜி கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ்க்கு எல்லாத்துக்கும் 1 மணி நேரம் டிவிஷன் பண்ணி கொடுத்தீங்களே, இதே உங்க பிள்ளைய பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு இது தாண்டா லைஃப், இப்படி தாண்டா நீ வாழணும், இப்படி தாண்டா நீ போகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்ச நாய் சிறுமீன் பார்க்காம கூட கருவறையில கற்பழிச்சிருக்க மாட்டான், ஒரு மாணவன் ஆசிரியர்ல குத்திருக்க மாட்டான் சார். அதனால தான் சொல்றேன், பெத்தவங்க பிள்ளைங்களை திட்டி தான் வளர்க்கணும்னு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்கேஜி படிக்கும் போதே எங்க அப்பா என்னை விட்டு இறந்துட்டாரு. எங்க அம்மாவும் என் தம்பியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் தம்பி பிறந்த 3ஆவது நாள் வீட்டுக்கு வராங்க. எங்க அப்பா பொணமா வீட்டுல படுத்து கிடக்காரு சார். சின்ன வயசுல இருந்து
அப்பாவோட பாசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அப்பாவோட வாசம்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அப்பாவோட கையை பிடிச்சி நான் ரோட்ல நடந்து போனது கிடையாது சார். ஆனா என் குடும்பம் எல்லாரும் எங்க அம்மாவை பார்த்து சொன்னாங்க, 2 ஆம்பளை பசங்களை பெத்துட்ட, நீ எப்படி வளர்த்துருவ, இவங்களை வேணா என்கிட்ட விட்டுட்டு போ, நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க சார். ஆனா எங்க அம்மா கேட்கல, தனி பொம்பளையா நின்றாங்க. என்னையும் தம்பி இன்னை வரைக்கும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைய திட்டி திட்டி வாழ்க்கையில செதுக்கி இன்னைக்கு ஒரு பட்டதாரியா உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்கன்னா அதுக்கு எங்க அம்மா மட்டும்தான் சார் காரணம். எங்க அம்மா உரக்கடையில வேலை பார்க்குறாங்க. காலையில 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வந்தா தான் அன்னைக்கு எங்களுக்கு நைட்டு சாப்பாடு. மறுவேளை சாப்பாடுக்கு நாங்க என்ன வழி பண்ணோம்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா தான் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரே காரணம், ஒத்த பொம்பளையா நிக்கிற எங்க அம்மா மட்டும்தான் சார் காரணம். அன்னைக்கு எங்க அம்மா இன்னொரு ஆம்பளை துணையை தேடி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நானும் என் தம்பி நடுத்தருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துருவோம் சார். என் தம்பிக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னைய விட என் தம்பி ஆப்போசிட்டா இருப்பான். என்னைய விட என் தம்பி சேரக்கூடாத பசங்களெல்லாம் சேருவான், பழகக்கூடாத பழக்கங்கள்லாம் பழகுனா. அவனை ஸ்கூல்ல இருந்து ஒதுக்கி வச்சாங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு பேசினாங்க, என்னையே கூப்பிட்டு பேசினாங்க. என் தம்பி திருந்தல. சமுதாயத்துல சொன்னாங்க, நீ ஏன்டா இப்படி திரியிற, அப்பா இறந்துட்டேன், உங்க அம்மா இப்படி உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறா, நீ ஏன்டா இப்படி திருந்துறன்னு சொன்னாங்க. என் தம்பி கேட்கல. எங்க அம்மா கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பா இல்லாம உன்னை நான் வளர்த்துருக்கேன்டா, அண்ணனை பாரு, நாளைக்கு இந்த சமுதாயம் ஒரு பொம்பளையா என்னை தப்பா பேசுற கூடாதுன்னு என் தம்பியை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி வளர்த்தாங்க. அன்னைக்கு எங்க அம்மா என் தம்பியை கூப்பிட்டு திட்டல, அன்பா சொல்லி தான் சார் சொன்னாங்க. இன்னைக்கு என் தம்பி திருந்தி இருக்கான் சார், நல்ல பையனா எங்க சமுதாயத்துல இருக்கான். எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் அடுத்த மாசம் கட்டுறதுக்கு எனக்கு சந்தேகம் தான். அதுக்கு கூட எனக்கு காசு இல்ல. எங்க அம்மா இன்னைக்கு இந்த மேடைக்கு என்னோட பேச்ச பார்க்க வரல. காரணம் ஏன், இன்னைக்கு எங்க அம்மா ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா நாளைக்கு என் சோத்துக்கு சந்தேகம் சார். அதனால தான் எங்க அம்மா, நீ போயிட்டு வந்து பேசுடா, கடன் வாங்கியாச்சு நான் உனக்கு காசு தரேன், போய் பேசு. கோயம்புத்தூர்ல இந்த தலைப்பை பார்த்தேன், பெத்தவங்க பிள்ளைங்களை திட்டிதான் வளர்க்கணும்னு போட்டுருந்துச்சு. அதனால தான் கடன் வாங்கிட்டு வந்து இந்த மேடையில நான் நின்று பேசிட்டு இருக்கேன் சார். எங்க அம்மாவை ஒரு மேடையில நின்று இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இதுதான் என்னோட தாய், இவ தான் என்னைய பெத்தா, இந்த சமுதாயத்துக்கு நல்ல மாணவனா உருவாக்கி இருக்கானா எங்க அம்மா மட்டும்தான் சார் காரணம். அதனால தான் சொல்றேன், பெத்தவங்க பிள்ளைங்களை திட்டி தான் சார் வளர்க்கணும். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.